வல்ல அது ஒரு சரியான சொல்லு. அன்னஹு இந்த அல்லாஹ் என்பது வஸ்ஃபுன் ஃபி அஸலிஹி, அஸல்ல என்னதான் அது வஸ்ஃபு தான், வணங்கப்படக்கூடியவனுக்கெல்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. விளங்குதா? ஆனா லாக்கின்னஹு லம்மா உல்லிப அலைஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது அது மெய்ப்பாக்கப்பட்டு விட்ட போது, பைசு ஒரு விதத்தில் மெய்ப்பாக்கப்பட்டு விட்ட போது, லா இஸ்தாமலு பி கைரிஹி, அல்லாஹ் அல்லாதவனிலே புழங்கப்படாத அளவுக்கு, லா இஸ்தாமலு பி கைரிஹின்னு என்னங்க அர்த்தம்? அல்லாஹ் அல்லாதவனிலே புழங்கப்படாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது அந்த அல்லாஹ்ங்கிறது மிகைப்பாக்கப்பட்டு விட்ட போது, சாரக்கல் அலமி அது அலமி போன்று ஆகிவிட்ட போது, மிஸ்ல சுரையா சுரையாவை போலவும், சயக்கு சயக்கு என்பதை போலவும், விளங்குதப்பா, அலமை போன்று விளங்குதப்பா மாறிவிட்ட போது, உஜிரிய அதை அந்த அல்லாஹ் என்பதை நடத்தாட்டப்பட்டு விட்டது. மஜ்ராஹு அலம் நடக்கும் இடத்தில் என்ன செய்யப்பட்டுருச்சு? நடத்தாட்டப்பட்டுருச்சு. இஜ்ராயில் வஸ்வி அலைஹி அதன் மீது வஸ்வை நடத்தாட்டுகின்ற விஷயத்திலையும், வம்தினாயில் வஸ்வி பிஹி அந்த அல்லாஹ் என்பதை கொண்டு சிவத்தாக்குவது தடையாகின்ற விஷயத்திலையும், அதமித்த தருக்கி இஹ்திமாலி ஷிர்கத்திலேஹி அந்த அல்லாஹ் என்பதின் பக்கம் ஷிர்கத்தினுடைய சாத்தியக்கூறு ஊடுருவாமல் இருக்கின்ற விஷயத்திலேயும் அலம் நடக்கும் இடத்தில் அல்லாஹ்வை நடத்தாட்டப்பட்டுருச்சு. அப்போ அல்லாஹ்ங்கிறது அசல்ல வஸ்வு தான். அல்லாஹ்ங்கிறது என்னதுதான்? அசல்ல அது வஸ்வு, வணங்கப்படக்கூடியவன் அர்த்தம். அல்லாஹ்னா யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. வணங்கப்படக்கூடியவன் அர்த்தம். அல்லாஹ்னா என்ன அர்த்தம்? இலாஹில் இருந்து வந்திருக்காது அல்லாஹ்ங்கிறது. அப்ப வணங்கப்படக்கூடியவன் தானே. அசல்ல என்னவா தான் இருந்துச்சு? அது வஸ்வா தான் இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது அந்த அல்லாஹ் என்பதை மிகைப்பாக்கப்பட்டு விட்ட போது வேற யாரும் மீதும் சொல்லப்படாது. யாரு மீதும் அல்லாஹ்வுக்கே தகலீபு செஞ்சாச்சு, மிகைப்பாக்கியாச்சு. விளங்குதா? அல்லாஹ்வின் மீதே அதை மிகைப்பாக்கி விட்ட போது, விளங்குதப்பா, அது அலமை போன்று ஆகிவிட்ட போது இது மாதிரி ஆயிடுச்சு. அந்த வசுவு தான் அது என்னவாயிடுச்சு? அது அலமை போயிட்டு ஆயிடுச்சு. இது மாதிரி மிஸ்லு சுரையா சயக் என்பதை போல. சுரையா என்றால் தம்பி அசல்ல எப்படி இருந்துச்சுன்னா, தம்பி சுரையாங்கிறது ஆண்பாலு சருவான், நிறைய பொருள் உள்ளவனுக்கு சருவான். சருவான் சருவான் ஃபைலான் கரெக்டா வருதா? வஸ்வு. சக்கரான் சக்கரானு சக்கரானானி சுக்காரா, சக்கரா சக்கராவானி சுக்காராங்குவாங்க. சர்வு மாறிடும். எப்படி? சக்கரான் போதையானவன், விளங்குதா? சக்கரா போதையானவள், விளங்குதா? சக்கரானு சக்கரானானி சுக்காரா, சக்கரான் போதையானவன், சக்கரானானி ரெண்டு போதையானவர்கள், சுக்காரா பல போதையான ஆண்கள் அர்த்தம். சக்கரா போதையான பெண், சக்கராவாணி ரெண்டு போதையான பெண், சுக்காரா பன்மையில ரெண்டும் ஒன்னாதான் வரும். இன்ன ஜல்சலத்த சாத்தி ஷைஉன் அதீம், குர்ஆன்ல ஆயத்து வருதுலப்பா. யௌம தரவுனாஹா குல்லு முர்லியத்தின் அம்மாரதாத் வதரன்னா வதலவு குல்லு தாத்தி அம்ரின் அம்ரஹா வதரன்னாஸ சுக்காரா. மக்களை போதையானவர்களாக பார்ப்பீர்கள். வமாவும் பி சுக்காரா, உண்மையிலேயே உங்க போதமானவர்கள்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையா இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாம் பேதலிச்சு போயிடுவான். இன்ன ஜல்சலத்து சாத்தி கியாம நாளுடைய அந்த அதிர்ச்சி ஷைஉன் அதீம், அது கடுமையானதா இருக்கும். இன்ன ஜல்சலத்த சாத்தி ஷைஉன் அதீம் யௌம தரவுனஹா குல்லு முர்லியத்தின் அம்மாரதாத். பால் குடிப்பாட்டுகின்ற பெண்களை ரொம்ப கவனமா பால் குடிப்பாங்க குழந்தைக்கு. ஆனா அவங்களுக்கு மறந்து போயிடும். பால் குடிப்பாட்டுகிறோங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாம போயிடும் அந்த அதாவை பார்த்து. யௌம தரவுனஹா குல்லு முர்லியத்தின் அம்மாரதாத் தலவு குல்லு தாத்தி அம்ரின் அமலஹா. ஒவ்வொரு கர்ப்பிணிகளும் கர்ப்பிகளை வச்சிருவாங்க, தான் கலண்டுரும், அபாசன் ஆயிரும் அந்த அதிர்ச்சியை கண்ட உடனே. மத்தரன்னாச சுக்காரா, மக்களை போதையானவர்களாக பார்ப்பீர்கள். மத்தரன்னாச சுக்காரானா மக்களை போதையானவர்களாக பார்ப்பீர்கள். தரன்னாச சுக்காரா வமாஹும் பி சுக்காரா, உண்மையிலேயே உங்க போதையானவர்கள் கிடையாது. வலாக்கின் அதாபுல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையா இருக்கும். அதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்கிறான். சுக்காரா போதையானவர்கள், அதுப்பா சக்கரான். அதே மாதிரி சருவான் நிறைய காசு பணம் உள்ளவன் அர்த்தம். நிறைய காசு பணம் உள்ளவனுக்கு என்ன சொல்றது? சருவான். அந்த சருவானுடைய பெண்பால் தான் என்ன இருக்கு?
சருவா சக்குரா கரெக்டா வருதா? சருவான் சருவான் சக்கரான் மாதிரி இருக்கு. சக்குரா சருவா நேர்கண்ண நிறைய பொருள் உள்ளவனுக்கு சருவான் வாங்குவாங்க. நிறைய பொருள் பணம் காசு உள்ள பெண்ணுக்கு சருவா. அந்த சருவாவுக்கு தஸ்கீர் தான் சுரையா. நிறைய பொருள் உள்ள பெண்ணுக்கு சருவாங்குவாங்க. வஸ்பு தான் அது. என்னது? நிறைய காசு பணம் உள்ளவள். சருவான் நிறைய காசு பணம் உள்ளவன். வஸ்பு தானே அது. அந்த சருவாவுக்கு தஸ்கீர் சுரையா. கேள்ல சருவாவுக்கு தஸ்கீர் சுரையா. அது அசல் அது வஸ்பு தான். இப்போ தூக்கி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு பேர் வச்சுட்டாங்க. குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க? சுரையா. எல்லா நட்சத்திரங்களும் அங்கே ஒன்று கூடுமா, அதனால அப்படி வச்சுட்டாங்க. எல்லா நட்சத்திரங்களும் அங்கே ஒன்று கூடும். அதே சுரையான்னு வச்சாச்சு. நிறைய காசு பணம் உள்ளவனுக்கு தானே சருவான்னு சொல்லுவாங்க. நிறைய காசு பணம் உள்ளவளுக்கு தானே சரு வாங்குவாங்க. அதே மாதிரி எல்லா நட்சத்திரங்களும் சுரையாங்க நட்சத்திரத்தில் ஒன்று கூடுதான். ஏய் விழுங்குதான் சருவா நிறைய காசு போல உண்ணவன். அதுக்கு தஸ்கீர் சுரையா. அதுக்கு தஸ்கீர் சுரையா. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு வச்சாச்சு. அலமாய்க்க வசுப்பை பிடிச்சி என்ன வாங்கிட்டோம், அதுக்கு தான் கொண்டு வர்றாங்க இதை. எல்லா நட்சத்திரங்களும் இந்த சுரையாங்க நட்சத்திரத்தை ஒன்று கூடுதான். ரைட்டா? அதே சுரையா குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு பேர் வச்சாச்சு. அசல்ல என்ன வாங்க, அதுதான் சட்டம். அசல்ல வசுபு. அசல்ல வசுபு. வசுபா இருக்கிற சுரையாவை சருவாவுக்கு தஸ்கீர் தானப்பா சுரையா. வசுபு தானேப்போ. வசுபா இருக்கக்கூடியது அலமாக்கிட்டோம், இஸ்மாக்கிட்டோம். குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு சுரையா. குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு சுரையான்னு ஆக்கியாச்சு. விளங்கிருச்சாப்பா உங்களுக்கு? வசுபா அலமா ஆக்கலாமான்னு ஆக்கலாம். சுரையாங்கிறது ஆக்கப்பட்டிருக்கா. அசல்ல வசுபு தான். அது என்னதான் இருந்துச்சு? சருவான் இருந்துச்சு. சருவாங்கிறது வசுபு தான். நிறைய காசு பணம் உள்ளவள். சருவான் நிறைய காசு பணம் உள்ளவன். சருவாவுக்கு தஸ்கீர் சுரையா. சருவாவுக்கு தஸ்கீர் சுரையா. எல்லா நட்சத்திரங்களும் ஒன்று கூடுதான். அதே சுரையான்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. வசுபை பிடிச்சி என்ன வாக்கியாச்சு? அது மாதிரி சைக்குனா இடியினால் தாக்கப்பட்டவன் அர்த்தமா. சைக்கு சைக்கு வசுபு தான் அது. ஃபைல் சைக்கு இடியினால் பாதிக்கப்பட்டவன், இடியினால் தாக்கப்பட்டவன் அர்த்தம். இடி தாக்கிறதுல பச்சல சைக்கு. சைக்குங்கிறது வசுபு. இடி தாக்கப்பட்டவன் அர்த்தம். இடியினால் பாதிக்கப்பட்டவன் அர்த்தம். இடியினால் பாதிக்கப்பட்டவன், இடியினால் தாக்கப்பட்டவன் அர்த்தம் சைக்குங்கிறது. விளங்குச்சுங்களா? அப்ப யார் யாரெல்லாம் இடியினால் பாதிக்கப்பட்டவனோ அந்த அத்தனை பேருக்கு என்ன செய்யலாமா? வசுபு. சைக்குங்கிறது வசுபு. இடியினால் பாதிக்கப்பட்ட தாக்கப்பட்ட அத்துணை பேர்களுக்கு என்ன செய்யப்படும்? சைக்குன்னு சொல்லப்படும். ஆனால் இப்போ ஒருத்தனுக்கு வசுபாக்கியாச்சு. யாருக்கு? குவைல் இதுபின் நஃபீல்ங்கிறவனுக்கு. யாருக்கு? எழுதிக்கங்க. குவைல் இதுபின் நஃபீல் என்பவனுக்கு அதை இஸ்மாக ஆக்கியாச்சு. இடிதாக்கப்பட்டவனுக்கு தான் சைக்குன்னு சொல்லுவாங்க. இடிதாக்கப்பட்டவனுக்கு சைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எப்படி ஆக்கிட்டோம்? குவைல் இதுபின் நஃபீல் என்பவனுக்கு ஆக்கியாச்சான். ஏன் அவனுக்கு இஸ்மாக்குனாங்க அந்த வசுவை? சைக்குன்னா இடிதாக்கப்பட்டவன் தானப்பா. ஏன் குவைல் இதுபின் நஃபீல்ங்கிறவனுக்கு ஏன் இடிதாக்க அவனுக்கு பேர் வச்சாச்சு? ஏன்? குவைல் இதுபின் நஃபீல் ஒருத்தன் இருந்தான். அவன் எல்லாருக்கும் விருந்து கொடுக்கணும்னு பெரிய அண்டாவில் சாப்பாடாக்குனான். பெரிய தேக்ஸாவில் என்ன செஞ்சான்? எதுக்கே? எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி, தம்பி எல்லாருக்கும் விருந்து கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி பெரிய தேக்ஸாவில் என்ன செஞ்சான்? உணவு சமைச்சான். சாப்பாடு எல்லாம் ரெடி. சாப்பாடு என்ன செஞ்சிருச்சு?
ரெடி ஆயிடுச்சு. அப்ப பார்க்க சூறாவளி காற்று அடிச்சிச்சு. அப்படியா விளங்குதுப்பா? அப்ப இந்த ஹுவைரித் பின் நஃபீல்ங்கிறவரு பெரிய அண்டாவில் சோறாக்குனாரு சாப்பாடு. சூறாவளி காற்று அடிச்சு அண்டாவை தூக்கிடுச்சு, அதை கவுத்தி விட்டுருச்சு. காற்றுலாம் எல்லாத்தையும் தூக்கி வீசிடும். விளங்குதா? கடுமையான ஒன்று. சூறாவளி காற்றினால் அந்த தேக்ஸாவை தூக்கிட்டு போய் கொட்டி விட்டுருச்சு காற்று, சூறாவளி காற்று. உடனே காற்று அவர் திட்டினாராம். யாரு? ஹுவைரித் நஃபீல்ங்கிறவர். நான் எல்லாத்துக்கும் சாப்பாடாக்கி வச்சிருந்தேன், நாசமாக போகிற காற்று வந்து என்ன செஞ்சிருச்சு, சோத்தை கவிழ்த்துடுச்சு போயிடுச்சேன்னு திட்டினார். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், நான் நட காற்று அனுப்புகிறேன். கேட்டேன், நீ எப்படி திட்டலாம்? நாசமாக போகிற மழை இப்படி பெஞ்சிருச்சேன்னு சொல்லக்கூடாது. நாசமாக போகிற வெயில் இப்படி அடிக்குது எல்லாம் சொல்லக்கூடாது. வெயில் அடிக்கிறது நல்லது வெயில் காலத்தில். அப்போ தான் கெட்ட நீர்கள்லாம் நம்மள்ட்ட வெளியாகும், கெட்ட கிருமிகள்லாம் சாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிற அத்தனையுமே என்ன நமக்கு நன்மை தான். உமா ரப்புக பில் அபீத். அடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயம் செய்ய மாட்டான். மக்களுக்கு எது தேவையோ அது தருவான். மழை தேவைப்படும் போது மழையை தர்றான், பனி தேவைப்படும் போது பனியை தர்றான். விழுதர் கேட்டேன். வெயில் தேவைப்படும் போது வெயிலை தர்றான். விழுதர் கேட்டேன். எல்லாம் ஒவ்வொன்றிலையும் ஒரு கயிறு இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. அவைய நாசமாக போகிற காற்று, நாசமாக போகிற மழை, நான் அறுவடை செய்யணுட்டு இருந்தேன், நாசமாக போகிற மழை வந்து கெடுத்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு. அந்த சர்க்காரில் போய் நம்ம பேசக்கூடாது, அந்த சர்க்காரில் போய் நம்ம நினைச்சக்கூடாது. அப்போ காற்று அடித்தவொடனே திட்டினாராம் அவர். யார்? ஹுவைரித் பின் நஃபீலுங்கிறவர். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடியை அனுப்பி அவனை அப்படியே அல்லாஹ் கரிச்சிட்டான். அவன் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டான். ஹுவைரித் பின் நஃபீல், அவனுக்கு அது பேராயிடுச்சு. ஹுவைரித்ங்கிறது தெரியல, சயக்குன்னு வந்துருச்சான். இடிதாக்கப்பட்டவன். எப்படி ஆயிடுச்சு? இடியினால் பாதிக்கப்பட்டவன் வந்துருச்சு. அப்போ வசிப்பு அது. இப்போ ஹுவைரித் பின் நஃபீல்ங்கிறவனுக்கு அலமாக்கப்பட்டுருச்சு, இஸ்மாக்கப்பட்டுருச்சு. பார்த்தீங்களா? இப்போ விளங்கிடுச்சா உங்களுக்கு? நேற்று சொல்ல விடுபட்டுருச்சு. அப்போ சுரையா எப்படி வஸ்வா இருந்ததை குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு இஸ்மாக்கியாச்சோ, சைக்குங்கிறது வஸ்வா இருந்துச்சு, இடிதாக்கப்பட்டவன் அர்த்தம். அது எப்படி ஹுவைரித் பின் நஃபீல் என்பவனுக்கு அது இஸ்மா ஆக்கப்பட்டுருச்சோ, அதே மாதிரி அல்லாஹ் என்பதும் வசுவா தான் இருந்தது. வணங்கப்படக்கூடியவன் வசுவா இருந்துச்சு. ஆனால் இப்போ அல்லாஹ்வுக்கு அது இஸ்மாக்கிட்டோம். அல்லாங்கிறத அது மௌசூவா தான் ஆக்கப்படுமே, இதுவரை சிவத்தா ஆக்கப்படாது. இப்போ விளங்கி செய்தி விளங்கிருச்சா உங்களுக்கு? நேற்று உள்ள பாடம் இது, நேற்று உள்ளதுல விடுபட்டுருச்சு. சரி, இப்போ அடுத்து மற்றதான் படிச்சுட்டோமே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய, மறுமையிலே மூமின்களுக்கு மட்டும் உதவி செய்யக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். ரஹ்மான் என்றால் இவ்வுலகிலே நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் வாரம் செய்கிறவன். உலகத்திலே அவனை நம்பினவர்கள் நம்பாதவர், அவனை ஏற்றுக்கொண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர், வணங்குதப்பா, அவனை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் வணங்காதவர்கள், அவனே இல்லை என்று சொல்லுகின்றவர்கள், எல்லோருக்கும் உபகாரம் செய்கிறவன் தான் ரஹ்மான். ரஹ்மானுக்கு அந்த அர்த்தம். அப்ப நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் இந்த உலகத்திலே உதவி செய்கிறவன். ரஹீம், மறுமையிலே மூமின்களுக்கு மாத்திரம் உதவி செய்யக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி ஆரம்பிக்கிறேன். அனுப்பி மேல முடிச்சாத்தணும் எழுதுனப்பா. இப்போ ரஹ்மான் ரஹீம் இது ரெண்டும் இஸ்மானி புனியாலில் முபாலகத்தி மின் ரஹீம, ரஹீம என்ற பேரில் இருந்து முபாலகாவுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட ரெண்டு இஸ்மா இருக்கும். ரஹ்மான்ங்கிறதும் முபாலகாவை தரும், ரஹீம்ங்கிறதும் முபாலகாவை தரும். மனசிலாவது மனசிலார் முபாலகான்னா அறியுதா? மெய்ப்பை காமிக்கும். ரஹ்மான் நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்கிறவன். ரஹீம் மறுமையிலே மூமின்களுக்கு மட்டும் உதவி செய்கிறவன். கேட்டா விளங்குதா? அப்ப ரஹீமே என்ற பேர்ல இருந்தா ரெண்டுமே வந்துச்சு. ரஹ்மானும் ரஹீம்ங்கிற பேர்ல இருந்தா வந்திருக்கு. ரஹீமும் என்ன செஞ்சிருக்கே?
ரஹீமை என்ற பெயர்ல இருந்தா வந்திருக்கு. என்னதுங்க? அப்ப ரஹ்மான் ரஹீம் ரெண்டுமே இஸ்மானி புனியாலில் முபாலகத்தி மின் ரஹீமே, ரஹீமே என்ற பெயரில் இருந்து முபாலகாவுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட ரெண்டு இஸ்மா இருக்கும். கல் கலுபான் மின் கலிப வல் அலீம் மின் அலிம, அலிமவில் இருந்து அலீம் என்பதை போல, கலிப என்பதிலிருந்து கலுபான் என்பதை போல. கலுபான் ரஹ்மான், கலிபவில் இருந்து கலுபான், ரஹீமவில் இருந்து ரஹ்மான், அலிமவில் இருந்து அலீம்ங்கிற மாதிரி ரஹீமவில் இருந்து ரஹீம். கிளீனா வந்துருச்சா? ரெண்டுக்கு உதாரணம் காமிக்கும். விளங்குதா? அப்போ கலிபவில் இருந்து கலுபான் என்பதை போல சொல்லுப்பா, அலிமவில் இருந்து அலீம் என்பதை போல, அலீம் மின் அலிம, அலிமவில் இருந்து அலீம் என்பதை போல, கலிபவில் இருந்து கலுபான் என்பதை போல, ரஹீமவில் இருந்து முபாலகாவுக்காக வேண்டி கடப்பினுடைய பொருளை தருவதற்காக, முபாலகான என்ன அர்த்தம்? கடப்பினுடைய பொருளை தருவதற்காக அமைக்கப்பட்டு ரெண்டு இஸ்மா இருக்கும். கடப்பினுடைய பொருள் அதான் மூமின்கள், அவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாத காபிர்கள், நிராகரிப்பாளர்கள், அவனை வணங்காதவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்கிறவன் அர்த்தம் ரஹ்மான். முபாலகா அப்படி இருந்தானே. ரஹீம் மூமின்களுக்கு மறுமையிலே உபாரம் செய்கிறவன், பேருபாரம் செய்கிறவன். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை மூமின்களுக்கு கொடுப்பான். சரி, ரஹமத்துனா என்னங்க அர்த்தம்? ரஹீம்ங்கிறது ரஹமத்துங்கிற மஸ்தர்ல இருந்து வந்துச்சு. ரஹீம்ங்கிறது ஃபேலு, ரஹமத்துங்கிறது மஸ்தர். ரஹீமை என்பது ரஹமத் என்ற மஸ்தர்ல இருந்து வந்திருக்கு. ரஹீமை என்பது ரஹமத் என்ற மஸ்தர்ல இருந்து வந்திருக்கு. ரஹமத்துனா எந்த அர்த்தம்? விளங்குச்சா? ஒரு ரஹமத், ரஹமத் என்பது லொகத்திலே ரஹமத் என்பது ரிக்கத்துல் கல்பி, கல்பு அப்படி இலகி அப்படி ஒருவரின் பக்கம் சாய்ந்து விடுவதுன்னு அர்த்தம். வன்ஹிதாஃபுன், அப்ப வன்ஹிதாஃபுல் கல்பி, கல்பு அப்படி இறக்கப்பட்டுறதுன்னு அர்த்தம். கல்பு அப்படி இறங்கி விடுவது, அன்பு காட்டுவது என்று அர்த்தம். வன்ஹிதாஃப் இருக்கா? ரிக்கத்துல் கல்பி வன்ஹிதாஃபுல் கல்பின்னு இருக்கும். கல்பு அப்படி பாசத்தை காட்டுவது, நேசத்தை காட்டுவது என்று அர்த்தம். ரிக்கத்துல் கல்பு, கல்பு அப்படி இழகிய விடுவது, இழகி அப்படி மையலாயிடுது, சாஞ்சிடுறது. ஒருத்தர் மேல நம்ம இறக்கப்பட்டுட்டோம், நம்ம அப்படியே கல்பு அவன் மேல சாஞ்சிடும். அப்படிதானே? அவன் மேல நம்மளுக்கு பாசம் ஏற்படும். ரிக்கத்துல் கல்பு. ரஹமத் என்றால் என்ன அர்த்தங்க? லொகத்துல தான் அர்த்தம். ஒரு ரஹமத்து லொகத்திலே ரஹமத் என்பது ரிக்கத்துல் கல்பி, கல்பு அப்படியே இழகி சாய்ந்து விடுவது. வன்ஹிதாஃபுன், அப்படியே நேசம் வைப்பது என்று அர்த்தம். எந்த அளவுக்கு நேசம் பாசம் இருக்கும்னா, யக்தலி தஃதுல வல் இஹ்சான, உதவி செய்வதையும் உபகாரம் செய்வதையும் தேடுமே. யக்தலி தஃதுல வல் இஹ்சான, உதவி செய்வதையும் உபகாரம் செய்வதையும் தேடுமே. அந்த அளவுக்கு அன்பு காட்டுறதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அன்பு காட்டுவது. வன்ஹிதாஃபுன் யக்தலி தஃதுல வல் இஹ்சான, யக்தலி தஃதுல வல் இஹ்சான, உபகாரம் செய்வதையும், வல் இஹ்சான் உதவி செய்வதையும், தஃதுல் உபகாரம் செய்வதையும், அருள் வாழிப்பதையும் தேடுமே அத்தகைய அன்புன்னு அர்த்தம். அன்பு காட்டுவது. எந்த அளவுக்கு அன்பு காட்டுவது? உபகாரம் செஞ்சிடணும், உதவி செஞ்சிடணுங்கிற எண்ணம் வந்துடும். சரி, இவர் கொடுத்துட வேண்டியதான், உதவி செய்ய வேண்டியதான், அந்த அளவுக்கு உள்ள என்ன செஞ்சிருமா? சாஞ்சிடும், அன்பு வந்துடும் அவனுக்கு. அப்படிதானப்பா பிள்ளைகள்லாம் வயிறு பசிக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க? அத்தாமார்கள் அம்மாமார்கள் தனக்கு வச்சுக்கிறது கூட கொடுத்துருவாங்கல்ல, நீ சாப்பிடுப்பா. அத்தா அம்மா மட்டும் தான் அதை கொடுப்பாங்க, வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. விளங்குதா? அதுமாதிரி நம்ம யார் மேலே நேசம் வச்சோம்னா கொடுத்துருவாங்க. அதுமாதிரி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அன்பு வச்சுட்டோம்னா உதவி செஞ்சிருவான். அல்லாஹ் நமக்கு மீது அன்பு காட்டுவானாங்க. அப்படிலாம் நம்ம மீது அன்பு காட்டுனதுனால தான் உதவி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எவ்வளோ சேட்டை பண்ணாலும் நமக்கு தந்துக்கிட்டு தானே இருக்கான்.
சுபு துலாம் படுத்துடுறோம். கேட்டேன், அல்லாஹ் நமக்கு தந்துடுறான். மின்ஹு, இந்த இரக்கம் காட்டுவது அன்பு செலுத்துவது என்பதில் உள்ளதுதான் அர்ரஹ்ம், கர்ப்பப்பை. கர்ப்பப்பை அன்பு காட்டினதுனால தான் நம்மளை உள்ள வச்சுக்கிடுச்சு. குழந்தைகளை எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது இல்லை, அன்பு காட்டினதுனால தான் உள்ள வச்சுச்சு, வெளியே தள்ளி விடுறோம். மின்ஹு, இந்த இரக்கம் காட்டுவது அன்பு செலுத்துவது என்பதில் உள்ளதுதான் ரஹ்ம், தாயினுடைய கர்ப்பப்பைங்கிறது இந்த அன்பு காட்டுவது, இரக்கம் காட்டுவது, அன்பு செலுத்துவது என்பதில் உள்ளதுதான். மின்ஹு, இரக்கம் காட்டுவது அன்பு செலுத்துவது என்பதில் உள்ளதுதான் ரஹ்ம், கர்ப்பப்பை. ஏலின் இத்தாஃபிகா அலா மாஃபிகா, அந்த கர்ப்பப்பைக்குள் உள்ள குழந்தையின் மீது அந்த கர்ப்பப்பை அன்பு காட்டுவதினால், விளங்குதப்பா, ரஹ்ம்ங்கிறதும் இறக்கப்படுவது என்பதில் உள்ளதுதான். இதுதான் கர்ப்பப்பையின் இது அன்பு காட்டுறதுங்கிற அர்த்தம் தான். இப்போ அன்பு காட்டுவது, நேசம் காட்டுவது, உள்ளமெல்லாம் சாஞ்சிடுறது அதுக்கு அர்த்தம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கவனித்து அல்லாஹ் இறக்கப்பட்டான் என்றால் உதவி செய்தான் அர்த்தம். அதனால் ஏற்படக்கூடிய விளைவை காமிக்கணும். விளங்குதா? நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவன் அர்த்தம் வைக்கணும். நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் இறக்கம் காட்டுறவன் அர்த்தம் சொல்லக்கூடாது, உதவி செய்கிறவன் அர்த்தம் வைக்கணுமா? மனசிலாயா? அதான் சொல்றாங்க, அஸ்மாஉல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இஸ்முகள் எல்லாம், அன்னமா தூகது, அது எடுக்கப்படுவதெல்லாம், பேத்திபாரில் காயாத்தில்லத்தி ஹிய அஃஆலுன், செயல்களாய் இருக்குமே. விளங்குதப்பா? அத்தகைய முடிவுகளை கவனித்தாயிருக்கும், அது கொஞ்சம் எடுக்கப்படும். செயல் தான் வருவாங்க. இறக்கம் காட்டினா உள்ள அல்லாவுடைய உள்ள இழகிடுச்சு, அப்புறம் போய் உதவி செஞ்சா அப்படி கிடையாது. எடுத்த உடனே எப்படி அர்த்தம் வந்துடும்? உதவி செய்தான் அர்த்தம். உள்ள இலகல் ஒன்றும் தேவையில்லை. விளங்குதுப்பா? நம்ம தான்பா உள்ள இலகி அன்பு கொண்டு அன்பு செலுத்தி அதுக்கடுத்து உதவி செய்ய போவோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படி கிடையாது. இறக்கப்பட்டுட்டான்னாலே உதவி செஞ்சுட்டான்னு அர்த்தம். உதவி செஞ்சான்னா தான் இறக்கப்படுறான்னு அர்த்தம். விளங்குதா? ரஹ்மான்னா உதவி செய்யக்கூடியவன், நல்லோர் உள்ள உதவி செய்கிறவன் அர்த்தம் வைக்கணும். அதான் சொல்றாங்க, அஸ்மாஉல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இஸ்முகள் எல்லாம், அன்னமா தூகது, கவனிக்கப்படுவது, எடுக்கப்படுவதெல்லாம், பேத்திபாரில் காயாத்தில்லதி அஃஆலுன், செயல்களாய் இருக்குமே, அத்தகைய எல்லைகளை கவனித்துத்தான் எடுக்கப்படும். தூணல் மபாதி, காரணங்கள் அன்றியே, துவக்கங்கள் அன்றியே. மபாதினா காரணங்கள், துவக்கங்கள். துவக்கம்னா இறக்கப்படுறது, உள்ளம் சாயிறது துவக்கம். துவக்கம்லாம் அல்லாவுக்கு அர்த்தம் வைக்கக்கூடாது. அல்லாஹ் அப்படி அல்லாவுடைய உள்ள அப்படி சாஞ்சிருச்சு உடனே உதவி செஞ்சுனா அப்படி இல்லை. விளங்குச்சப்பா? தூணல் மபாதி கீழே போட்டிருக்கு பாருங்கள, இறக்கப்படுறதுனால தானப்பா நம்ம என்ன செய்யறோம்? உதவி செய்யறோம். இப்படி அல்லாஹ் இறக்கப்பட்டான் அந்த காரணத்தினால உதவி செய்யும் அப்படி அர்த்தம் வைக்கக்கூடாது. தூணல் மபாதி, காரணங்கள் அன்றியே, ஆரம்பங்கள் அன்றியே, இரக்கம் என்ற ஆரணங்கள் என்ன இருக்குதே, காரணங்கள் அன்றியே, இரக்கம் அன்றியே, செயல்களாயிருக்குமே, அத்தகைய தீர்ச்சிகளை கவனித்துத்தான் எடுக்கப்படும். அல்லத்தி தக்கூனு இன்ஃபிஆலாத், அல்லத்தி இன்ஃபிஆலாத், காரணங்களாக ஆகுமே, அத்தகைய துவக்கங்கள் அன்றியே, செயல்களாயிருக்குமே, அத்தகைய எல்லைகளை கவனித்துத்தான் என்ன செய்யப்படும்? முடிவுகளை கவனித்துத்தான் எடுக்கப்படும். விளங்குச்சா? அங்க மபாதிலாம் வராது, காரணங்கள்லாம் வராது. இறக்கப்பட்டு உதவி செய்தான் எழுதவுடனே அல்லாஹ் தஆலா ரஹ்மான் ரஹீம் என்றால் உதவி செய்தான் அர்த்தம். விளங்குதுப்பா? எத்த விளங்குதா? ஒரு ரஹ்மான், இப்பா ரஹ்மான்ங்கிறதும் ரஹீம்ங்கிறதும் ரெண்டுமே முபாரகா தான். ஃபைலுங்கிற வசனும் முபாரகாவை காமிக்கும், ஃபைலான்ங்கிற வசனும் முபாரகாவை தான் காமிக்கும். ஃபஆலுன் நௌமிஃப் ஆலுன் ஃபஊலுன் ஃபி கஸ்ரத்தின் அன் ஃபாயிலின் பதீலு. நல்வேளை சொல்றான். ஃபஆலு, ஃபஆலு, ஃபஊலு. விளங்குதா? இதெல்லாம் முபாரகா காமிக்கும். ஃபைலான்ங்கிறது முபாரகாவை காமிக்கும், ஃபஈல்ங்கிறது என்ன செய்யும்? முபாரகாவை காமிக்கும். விளங்குச்சா? அதான் சொல்றாங்க,
ரெண்டுமே முபாலகாவை காமிச்சாலும் எவ்வளவுங்கப்பா, ரஹ்மான்ங்கிறது ரஹீமை விட முபாலகா. ரஹ்மான்ங்கிறது ஒரு ரஹ்மான், ரஹ்மான் என்பது அபுலகுமின ரஹீம், ரஹீமை விட கிடப்பான வார்த்தையா இருக்கும். ஏனால் அன்ன ஜியாதத்தில் பினாயி, எழுத்துக்களுடைய அமைப்பு அதிகமாகுவது ததுல்லது அறிவிக்கும். அலா ஜியாதத்தில் மயனா, மயனாவும் அதிகம் என்பதின் மீது அறிவிக்கும். ஏன் ரஹீமுக்கு 3 எழுத்தானப்பா இருக்கு. இதான் ரஹீமுக்கு எத்தனை எழுத்து இருக்குமா? ரஹீம் ரே 3 எழுத்து, 4 எழுத்தப்பா, 4 ரே ஹே ஏ மீம் 4 தான். ரஹீம்ல 4, ரஹ்மான்ல 5. ரஹீம்ங்கிறது 4 எழுத்து, ரஹ்மான்ங்கிறது 5 எழுத்து. அப்ப எழுத்து கூடுது இல்ல, எழுத்து கூட கூட அர்த்தமும் கூடும். அதான் சொல்றாங்க. ஒரு ரஹ்மான் என்பது அபுலகுமின ரஹீம், ரஹீமை விட கிடப்பான வார்த்தை. எனவே அன்ன ஜியாதத்தல் பினாயி, எழுத்தினுடைய அந்த அமைப்பு, ஒரு வார்த்தையினுடைய அமைப்பு அதிகமாகுவது ததுல்லது அறிவிக்கும். அலா ஜியாதத்தில் மானா, மயனாவும் அதிகம் என்பது மீது அறிவிக்கும். கமாஃபி குபார் குப்பார் என்பதிலே இருப்பது போல. இப்போ கத்தாயனா வெட்டினான்னு அர்த்தம், கத்தாயனா அர்த்தம் துண்டு துண்டா வெட்டினான்னு அர்த்தம். ஒரு எழுத்து கூடிடுச்சுல, விளங்குச்சுங்க. குபார்னா பெரியவன் அர்த்தம், குப்பார்னா ரொம்ப பெரியவன் அர்த்தம். மக்கரு மக்கரன் குப்பாரா. அப்ப கமாஃபி கத்தாயில இருப்பதை போல, குபார் குப்பாரிலே இருப்பதை போல. குபார்னா பெரியவன், குப்பார்னா மிகப்பெரியவன் அர்த்தம். கத்தாயனா வெட்டினா, கத்தாயனா துண்டு துண்டா வெட்டினா, இந்த எழுத்து கூடிடுச்சு. அதே மாதிரி ரஹீம்ல 4 எழுத்து இருக்கு, ரஹ்மான்ல 5 எழுத்து இருக்கு. அது முபாலகா எடுத்துனுங்க. வதாலிக்க இது ஏன்னா அன்னமா தூக்கது தான். சரி, அடுத்துங்க. இந்த முபாலகாங்கிறது 2 வகையான முறையில் வருமா. கம்மியத்தை கவனிச்சும் வரும், கைஃபியத்தை கவனிச்சும் வரும். எப்படி பாருங்களேன். நல்லோர் பொல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்கிறவன், நல்லோர் பொல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்கிறவன், அது கடப்பு தானே. கம்மியத்து, இந்த உலகத்தில் நல்லோர் பொல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்கிறவன், இது கம்மியத்து. கேட்டுக்கலங்க, எதை கவனிச்சு உதவி செய்யறவன். அப்ப கடப்பு வந்துருச்சுல்ல. ரஹீம் மறுமையில் மூமின்களுக்கு மட்டும் உதவி செய்யறவன், கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது கம்மியத்தாமல. ரஹீம் 2லையுமே கம்மியத்து கைஃபியத்து வரும். இதுதான் ரஹ்மான், இந்த உலகத்தில் நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்கிறவன், இது கம்மியத்தை காமிக்குது, அளவு கூடுது. ரஹீம் மறுமையிலே மூமின்களுக்கு மட்டும் உதவி செய்கிறவன், அளவு கம்மியாயிடுச்சுல, மூமின்களுக்கு மட்டும். அப்ப கம்மியத்து கம்மியாயிடுச்சு. எடுக்கலங்க, விளங்குச்சா? கைஃபியத்தை கவனிச்சு அர்த்தம் வைக்கலாம். எப்படி ரஹ்மான் விளங்குங்க, ரஹ்மான துன்யாவல் ஆகிரா. யார் ரஹ்மான துன்யாவல் ஆகிரான்னா, இந்த உலகத்திலே பெரிய பெரிய உபகாரம் செய்கிறவனே, மறுமையிலே பெரும் பெரும் உபகாரம் செய்கிறவனே. கைஃபியத்தை கவனிச்சு பாரு, பெரிய பெரிய உபகாரம். யார் ரஹ்மான துன்யாவல் ஆகிரா, யார் ரஹ்மான துன்யா, இவ்வுலகிலேயும் மறுவுலகிலேயும் பெரிய பெரிய உபகாரங்கள் செய்யக்கூடியவனே. ரஹீம் அல் ஆகிரத்தி, ஆகிரத்தில் பெரிய உபகாரம் செய்கிறவனே. கைஃபியத்து மறுமையில் உள்ளது உள்ள என்னதுதான் பெரிய உபகாரம், சின்னதே கிடையாதுங்க. ஒரு சாட்டக்கம்பு அளவுக்கு மறுமையில் ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னா, சொர்க்கத்தில் இடம் கிடைச்சிருச்சுன்னா அது பெருசுன்னு வருது. அப்படிதானப்பா? சொர்க்கத்தில் ஒரு சாட்டக்கம்பு அளவுக்கு இடம் கிடைச்சா பெருசான். அவன் மறுமையில உள்ள அத்தனையுமே பிரம்மாண்டம் தான். கைஃபியத்தை கவனிச்சு வருதா முபாலகா. ரஹ்மான துன்யா, ரஹ்மான துன்யால உலகத்தில் பெரிய பெரிய உபகாரம் செய்கிறவனே. ரஹீம்
மறுமையில் பெரும் பெரும் உபகாரம் செய்கிறவனே. வந்துருச்சா? இது கைஃபியத்தை கவனிச்சு வர்றது. எதை கவனிச்சு வர்றது? அதான் சொல்றாங்க. ஒரு ரஹ்மான் என்பது ரஹ்மான் என்பது அபுலகமினர் ரஹீமி. கீழே இறங்கிட்டணும். இந்த கடப்பு என்பது அன்னமா தூக்குததி எடுக்கப்படும் தாரத்தன், சில சமயம் எடுக்கப்படும் பேத்திபாரில் கம்மியத்தை கவனித்து எடுக்கப்படும். மற்றொன்று பேத்திபாரில் கைஃபியத்தை கவனித்தும் எடுக்கப்படும். பலல் அவ்வளி முந்தினதின் பிரகாரம், முந்தினதுனா கம்மியத்தை கவனிச்சு அளவை கவனிச்சு கவனிப்பதன் பிரகாரம் கீழே சொல்லப்படும். யார் ரஹ்மான துன்யா, உலகத்திலே நல்லோர் ஒல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்யறவனே. நம்ம கம்மியத்தை அளவு கூட்டிடுச்சா? யார் ரஹ்மான துன்யா, துன்யாவில் நல்லோர் ஒல்லோர் எல்லோருக்கும் உபகாரம் செய்கிறவனே. அன்னஹு ரஹ்மான் என்பது யௌமுல் மூமினவல் காபிர, மூமினை எடுக்கும். அப்போ நல்லோர் ஒல்லோர், அவனை நம்பினவர்கள், அவன் நிராகரித்தவர்கள் அத்தனை பேர்களுக்கு உபகாரம் செய்கிறவனே என்று வந்துடும். அன்னஹு ரஹ்மான் என்பது யௌமுல் மூமினவல் காபிர, மூமினையும் எடுக்கும் காபிரையும் எடுக்கும். என்ற காரணத்தினால் யார் ரஹ்மான துன்யா, துன்யாவில் அவனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவனை வணங்கினவர்கள் வணங்காதவர்கள் அத்தனை பேர்களுக்கு உபகாரம் செய்கிறவனே அர்த்தம். ஒரு ரஹீமல் ஆகிரா, ஆகிரத்தில் மூமின்களுக்கு மட்டும் உதவி செய்கிறவனே. அளவு கம்மியாயிடுச்சா? இது கம்மியத்தை கவனிச்சு உள்ளது. ஒரு ரஹீமல் ஆகிரா, ஆகிரத்தில் மூமின்களுக்கு மட்டும் உபகாரம் செய்கிறவனே, ஆகிரத்தில் மூமின்களுக்கு மட்டும் உபகாரம் செய்கிறவனே. லி அன்னஹு, விளங்குதப்பா, யுக்தஸு லி மூமின், மறுமையினுடைய உபகாரம் யாரை கொண்டு மட்டும் குறிப்பாக்கப்படும்? மூமின்களை கொண்டு மட்டும் குறிப்பாக்கப்படும். லி அன்னஹு, ஆகிரத்தினுடைய உதவி யுக்தஸு லி மூமின், மூமின்களுக்கு மட்டும் குறிப்பாக்கப்படும். யாருக்கு மட்டும் குறிப்பாக்கப்படும்? வலசானி இரண்டாம் கைப்பியத்தை கவனிச்சு கீழே சொல்லப்படும். யார் ரஹ்மான துன்யா வல் ஆகிரா, இவ்வுலகிலேயும் மறுவுலகிலேயும் பெரிய பெரிய உபகாரங்கள் செய்கிறவனே. இவ்வுலகிலேயும் மறுவுலகிலேயும் பெரும் பெரும் உபகாரங்கள் செய்கிறவனே. மூச்சு விடுறோம், பெரிய உபகாரம். மூச்சு விடுறோம்லப்பா, மூச்சு மட்டும் அடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். ரைட்டா? இதான் ரைட், நான் படிக்கிற ரைட் தானே? எப்படி? வலசானி இரண்டாம் பிரகாரம் கீழே சொல்லப்படுகிறது. யார் ரஹ்மான துன்யா வல் ஆகிரத்தி, இவ்வுலகிலேயும் மறுவுலகிலேயும் பெரும் பெரும் உபகாரம் செய்கிறவனே. கைஃபியத்து வந்துருச்சா? ரஹீமல் துன்யா, ரஹீம துன்யா விளைஞர் கேட்டேன். ரஹீம துன்யா, துன்யாவில் சின்ன சின்ன உபகாரம் செய்கிறவனே, துன்யாவில் உபகாரம் செய்கிறவனே. மறுமையில் உள்ளது எல்லாம் பிரமாண்டம் தான். மறுமையில் உள்ளது என்னதான்? ஆமா. அப்ப ரஹீமத் துன்யாவுக்கு எப்படி அர்த்தம் வைக்கணும்? துன்யாவில் சின்ன சின்ன உபகாரம். கைஃபியத்து வந்துருச்சா? மறுமையில் சின்ன சின்ன உபகாரம், இவ்வுலகில் உபகாரம் செய்கிறவன் ரஹீமத் துன்யா. விழுதற்கண்ண ஆமா கைஃபியத்து. யார் ரஹ்மான துன்யா வல் ஆகிரானா, துன்யாவிலையும் மறுமையிலையும் பெரும் பெரும் உபகாரம் செய்கிறவனே அர்த்தம் சொல்லணும். ரஹீமத் துன்யா என்றால் துன்யாவில் சின்ன சின்ன உபகாரம் செய்கிறவனே கைஃபியத்து. லி அன்னன் நிஅமல் உகரவியத்த, மறுமையினுடைய உபகாரங்கள் குல்லஹாத அனைத்துமே ஜிசாமுன் என்னவா இருக்குங்க? அது பிரமாண்டமானதா இருக்கும். அம்மன் நியமு துன்யவியத்து, துன்யவியத்தினுடைய உபகாரங்கள் ஜலீலத்துன், அது பிரமாண்டமானதாகவும் இருக்கிறது, பிரமாண்டமானதும் இருக்கிறது. வக்கீரத்துன், சாதாரணமானதும் இருக்கிறது. எடுத்தனப்பா வாகின் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.